வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பனங்கிழங்கு க்ளீன் பண்ணுற வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க. அதனால் நான் இன்றைக்கி க்ளீனிங் வீடியோ போடுறேங்க, எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த தோல் மேலே இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு உரித்து எடுத்துகிட்டு உள்ளே ஒரு ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும் ஸ்கின் மாதிரி, அதையும் நல்லா கை வச்சு பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஆண்டனா அதெல்லாம் கட் பண்ணிடணும். நான் கத்தி வச்சு கட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வுட்டில் வச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க க்ளீனாக. எடுத்துகிட்டு அந்த இதை ஷார்ப் பண்ண முடிஞ்சால் ஷார்ப் பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தொலியோடய கூட வேக வச்சுருவாங்க. அதை பனங்கிழங்கு அப்படியே அந்த ஒரு பானையில் வச்சு வேக வச்சு எடுத்து தான் சில கடைகளெல்லாம் விற்பாங்க. வேக வச்ச பனங்கிழங்கு அப்படியே இருந்தால் கெட்டு போகாமல் இருக்கணும், தொலியோடு கூட வேக வைப்பாங்க. இப்போ வீட்டில் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த தொலி உள்ள தோல், இந்த ஆண்டனாவெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஷார்பன் பண்ணிவிட்டு நல்லா பானையில் வச்சு குக் பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா 100 கிழங்கு கிட்ட ஒரு பெரிய பானையில் வச்சு வேக வைப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா வெளியில் கறி அடுப்பில் போட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நின்று வேக விடுவோம். அப்புறம் தணல்லே கிடக்கும் அந்த கிழங்கு. அப்போ கீழே அந்த கொண்டையிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா உப்பு அதெல்லாம் சார்ந்து வரும்போது வாசம் அப்படி வெளியில் ஏரியா ஃபுல்லாக வாசமாக இருக்கும் பனங்கிழங்கு வேகிறப்போ. நாங்களாம் வெந்துக்கிட்டு இருக்கிறப்போவே ஒரு கிழங்கா டேஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிடுவோம். ஏன்னா குழந்தைங்களை ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். அதனால் நம்ம கிழங்கு வெந்தாலும் வேகலைனாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்றப்போ நல்லா குக் பண்ணிடலாம். இல்லை பானையில் குக் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா குக்கரில் கூட வேக வைக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். நம்ம குழந்தைங்களுக்கு பனங்கிழங்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். எனக்கு ஒரே வருத்தம் என்னென்னா இது ஒரு 3 மாதம் தான் கிடைக்கும் சீசன், நல்ல சீசன்னா. இப்போவே வாங்கி நம்ம காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ இந்த 30, 40s அந்த 50 வர்றவங்க நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லதுன்னு இருக்காங்க. டவுட்டாக இருந்தால் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், பனங்கிழங்கில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க. யாராவது அதை கேஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நீங்கள் பூண்டு தட்டி போட்டு கூட நீங்கள் பனங்கிழங்கு சாப்பிட்டுக்கலாம். நம்மளாம் சாப்பிட தான் அவங்க அதை உற்பத்தி பண்ணுவாங்க, நம்மளுக்கு கடைக்கு சேல்ஸுக்கு வரும். ஏன்னா பெரியவங்க எல்லாருமே பனங்கிழங்குக்கு ஆசைப்படுவாங்க. ஆனால் 1 கிழங்கு 2 கிழங்கு தான் சாப்பிட முடியும். அதுக்காக போய் ஒரு கட்டு வாங்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேக வைக்கணுமான்னு கூட யோசிக்கலாம். அதனால் வீட்டில் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா இது வேக வச்சு ஒரு கிழங்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சீசன் முடிய போகுது. நீங்களும் கடையில் போய் செக் பண்ணி கிழங்கு வாங்கிக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கிழங்காக இருக்குது பாருங்கள். இப்போ நல்ல சீசன். நான் ஆரம்பத்தில் டிசம்பரில் வாங்கின கிழங்குக்கும் இப்போ வாங்குகிற கிழங்குக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்ல திக்காக பெரிய கிழங்காகவே எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ க்ளீனிங் வீடியோ கேட்டிங்க, நான் உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பானையில் வேக வைக்கிறதா இருந்தால் நீளமாக வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணி குக்கரில் போட்டு கூட வேக வைக்கலாம். வால் தனியாக தலை தனியாக கட் பண்ணி குக்கரில் போட்டு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாங்க. இப்போ தூத்துக்குடி சைடெலாம் போனோம் அப்படின்னா எல்லா சீசனுக்குமே யாராவது ஒரு பாட்டி இந்த கடையில் பனங்கிழங்கு வச்சுருப்பாங்க. நாங்கள் எங்கள் அக்காலாம் சிங்கப்பூர்லேருந்து தான் பனங்கிழங்கு வேணும் அப்படின்னா யாராவது வீட்டிலேருந்து அலைஞ்சு திரிஞ்சு அவருக்கு கிழங்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு திருச்செந்தூர்லேயே எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த கிழங்கு விற்கிற பாட்டிங்கெல்லாம் இப்போ பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அதானே அவங்களுக்கு பிஸ்னஸ். அவங்க பானிபூரி ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி கடை தான் நிறைய இருக்குது. விட்டால் நிலவில் கூட பாட்டி வடை சுடலை பானிபூரி தான் செஞ்சாங்கன்னு கதையை மாற்றிடுவாங்க போல். அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் ஒரு ரீசன் நான் யோசிச்சுட்ருப்பேன். இப்போ எங்கள் அம்மா எங்களுக்கு பனங்கிழங்கு எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க, வேக வச்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம், அதனால் பழகிக்கிட்டோம். இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சி அந்த பிள்ளைங்க அதே மாதிரி பழகிட்டாங்களே. இல்லை ஸ்கூலில் போய்ட்டு இப்போ என் பையனுமே என்னால் சாப்பிடுன்னு என்னால் ஃபோர்ஸ் பண்ண முடியல. அதனால் வேறு போர்டில் தான் நான் அவனுக்கு கொடுக்க முடியுது. ஏன்னா என் ஹஸ்பண்ட்கே இன்ட்ரடியூஸ் ஆகலை அப்படின்றப்ப இப்போ நிறைய பேருக்கு இந்த கிழங்கு ஐட்டம்லாம் தெரியல தான். அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நம்ம பேரண்ட்ஸும் நம்ம கொஞ்சம் விட்டுறோம். அதை ஏன் போட்டு சமைக்கணும், நம்ம ஒருத்தருக்கு ஏன் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தனியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்றத அட்லீஸ்ட் அவங்க பார்ப்பாங்க. ஒரு 40 இயர்ஸில் அவங்களும் ஹெல்த் கான்ஷியஸ் ஆகும்போது இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு தோன்றப்ப சாப்பிடவாது தெரியும், க்ளீன் பண்ணி எப்படி வேக வைக்கணும்னாச்சும் தெரியும்ல. அதனால் இந்த பனங்கிழங்குலாம் இப்போவாட்டி யூடியூப் இருக்குது, பிள்ளைங்க பார்த்து கற்றுக்குவாங்க. அதனால் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். லேடிஸ் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது. அதனால் நல்லா சாப்பிடுங்க கிழங்கு. இப்போ கிழங்கு நல்லா உரித்து எடுத்துட்டேங்க. இதை ஒரு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பானையில் நான் ஃபஸ்ட்டு கிழங்கு வேக வைக்கிறேன். 2 டைப் ஆஃப் கிழங்கு குக் பண்ணுறதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஏன்னா குக்கரில் வைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் எனக்கு பானையில் எங்கள் அம்மா வச்சு தந்து சாப்பிட்டதுனால நான் எங்கள் அம்மா மெத்தடில் பானையில் போட்டு வேக வைக்கிறேன். இப்படி வச்சிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும், கேஸும் செலவாகும். நீங்கள் இந்த மாதிரி பண்ண வேணால் குக்கரில் போட்டே பண்ணிடுங்க. அது மாதிரி எனக்கு நான் பூண்டு, மஞ்சள் தூள், கருவேப்பிலை,
கல் உப்புலாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெறும் கல் உப்பும் மஞ்சளும் கூட சேர்த்தா போதுங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் வரும். நான் 2 டைப் ஆஃப் குக் பண்ணுறதே உங்களுக்கு காமிச்சிடுறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கிழங்கு எடுத்து பார்த்தோன்னா அது குமிழ் நல்லா வெந்திருக்கும். இதோட ஸ்டாப் பண்ணிடலாங்க. இது வந்து குக்கரில் நான் வந்து பாதியாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா குக்கரில் அவ்வளோ பெரிய கிழங்கையும் உள்ளே வைக்க முடியாது. வால் தனியாக தலை தனியாக கட் பண்ணிவிட்டு வெறும் கல் உப்பும் மஞ்சள் தூளும் மட்டும்தான் போட்டு வேக வச்சு எடுத்துருவேன். ஒரு லைட் சிம்லேயே போட்டு ஒரு 10-12 விசில் வர்ற மாதிரி வேக வச்சுருவேன். ஏன்னா நல்லா மாவாக வெந்துடும். அப்புறம் இந்த கிழங்கை உரித்து போட்டு காய வச்சு எடுக்கிறதுக்கு வந்து நல்ல சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு கிளறியாச்சு. மஞ்சள் தூள் போட்டாச்சு. இது வெந்து வர்றப்போ நல்லா கிழங்குல மஞ்சள் வந்து நல்லா சார்ந்துருக்கும். அவ்வளோதான், மூடி போட்டுடலாங்க. அவ்வளோதான், வெந்துச்சு பார்த்துட்டிங்களே. இப்போ வந்து மஞ்சள் நல்லா சார்ந்துருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது ஒரு பேஷனில் எடுத்து போட்டிருக்கேன். பனங்கிழங்கு வேக வச்சு அந்த வாழை பையனெல்லாம் தலையை பொரித்து எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கிறப்ப சாப்பிட மாட்டேன். தலையை மட்டும்தான் எடுத்து உடச்சி சாப்பிட்ருவேன். அது இந்த இடம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தலையில் உப்பெல்லாம் நல்லா சேர்ந்துருக்கும். இந்த இடம் இந்த வாழைப்பைனெல்லாம் கிழங்கெல்லாம் அந்த கிழங்கு தீர்ந்ததுக்கப்புறம் இதை தேடுவேன். அது வரைக்கும் ஒரு ஃபேனில் உணர்ந்துக்கிட்டு இருப்பார். வெயிலில் வைக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் வெயிலில் போட்டு வைப்பாங்க சொலவில். இங்கே வெளியில் விட்டேன்னு வைங்களேன், ஒரே புழுதி பறக்குது. இந்த கிழங்கு சாப்பிட்றதும் ஒன்று தான், மண்ணெல்லி வாயில் போடுறதும் ஒன்று தான். அதுக்காக ஃபேன்லேயே உலர விட்டுட்டேன் நான். இப்போ வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ளேயே க்ளீன் பண்ணி காய வச்சுருவேங்க. ஏன்னா எங்கள் சென்னையில் வந்து புழுதி பறக்கும் சென்னை ஆயிடுச்சு. எங்கே கிழங்க வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தனால கிழங்கு ஃபுல்லாக தூசியாக தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஃபேன்லேயே வச்சு ஒரு வெள்ளை துணி விரித்து போட்டு நான் இப்போ ஒடிச்சு எடுக்கிறேன் பாருங்க. நார்லாம் அதில் இருக்கும் கொஞ்சம். அதை குட்டி குட்டியாக உணர்த்தி எடுத்து வச்சுட்டு நான் வந்து பாக்ஸில் ப்ரிசர்வ் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாமே நான் கிழங்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு எப்பப்போ தோணுதோ அப்போல்லாம் தோசையில் ஊற்றி அடித்து சாப்பிடுவேன். நான் எப்படி மிக்சியில் அடித்து பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்படி தான் குட்டி குட்டியாக ஒடிச்சு எடுக்கணும். நம்ம நல்ல சுத்தமான வெள்ளை துணியில் எடுத்து காய வச்சுருங்க. நல்ல கிறிஸ்பியாக காய்ஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். திணை மாவும் மாதிரி தான் பனங்கிழங்கு மாவு. அப்புறம் தோசையில் ஒரு மாவு அந்த மாவும் இந்த ஒரு பனங்கிழங்கு பவுட்ரு ஒரு கரண்டியும் போட்டு கலக்கி தோசை சுட்டு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நல்லது. நம்ம பெண்கள் வந்து எப்போவுமே நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்குங்க. ஏற்கனவே இந்த முதுகில் ஒரு ஊசியை போட்டு நம்மளை பாதி டேமேஜ் பண்ணிட்டாங்க. பேக் பெயின்லாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த செட்டு அப்படியே ஒரு 10 இயர்ஸ் போகிறப்போ வந்து கர்ப்பப்பை பிரச்சனைகள் தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு நார்மலாக எல்லாமே சுருங்கி கரெக்டாக வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நோய் இல்லாமல் கொண்டு போயிடணும். அது விமன்ஸ் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், நான் சொல்லணும்னு கிடையாது. இப்போ வந்து விதை போட்டால் தான் நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமாக பின்னாடி இருக்க முடியும். ரொம்ப லேட்டாக ஸ்டெப் எடுக்க முடியாது. நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியில் என்ன உணவுகள் சாப்பிட்டாங்களோ அதை நாங்கள் வந்து விடாமல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பெண்கள் எப்படி ஆரோக்கியமாக இருந்தாங்க, அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க, அதை கேட்டு தெரிஞ்சு தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பையனுக்கு தனியாக ஃபுட்டு இருக்கட்டும், ஹஸ்பண்டுக்கு தனியாக இருக்கட்டும், நம்மளுக்குன்னு தனியாக சேர்த்துக்கணுங்க உணவு. இது பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு பவுட்ரு பண்ணி நான் வச்சுருக்கேன். எனக்கு எப்பப்போ வேணுமோ அப்போ ஒரு கரண்டி எடுத்து போட்டு தோசை எதில் வேணாலும் சட்னியாக கூட அரைச்சி சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.